ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னா, நம்ம நடைமுறையில் இங்கிலீஷில் பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களோட டே பை டே கான்வர்சேஷனுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நான் அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா, எதனா ஒரு நியூ சென்டென்ஸ் உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி இன்றைக்கி என் வீடியோ மூலிமா இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, ஈச் அண்ட் எவ்ரி டே கண்டிப்பாக ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கெயின் பண்ண முடியும் நம்மளோட கோலை. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஏற்கனவே நான் சொல்கிறது தான், ஒரு நிமிஷமாவது ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, முயற்சி ஒன்று மட்டும் தான் மாறாதது. அதனால் அதை மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செய்யணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். நீ எப்படி இருக்கிறாய், உன்னை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிறது. ஓகேங்களா, நம்ம சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போன்னு வச்சிங்களேன். ஒருத்தர் கூட பழகியிருப்போம், அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவங்கள நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் ரொம்ப நாள் கழிச்சு. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட கான்வர்சேஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா, அந்த டைமில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது, எப்படி பேசுகிறது. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நீ எப்படி இருக்கிறாய் சொல்லும் பார்த்தீங்களா, ஹவ் ஆர் யூ. ஓகேங்களா, உன்னை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிறது அப்படின்னா, இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ சா யூ. ஓகேங்களா, ஐ சா யூ அப்படின்னா நான் உன்னை பார்த்தேன். ஓகேங்களா, சின்ஸ் அப்படின்னா இருந்து, நான் உன்னை பார்த்ததிலிருந்து ரொம்ப நாட்கள் ஆகிறது. ஓகேங்களா, ரொம்ப நாட்கள் ஆகிறது அப்படின்னா இட் ஹாஸ் பீன் எ லாங் டைம். ஓகேங்களா, செகண்ட் ஒன் பார்க்கலாம். தயவுசெய்து நீ போ, நான் வரேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், நீ போ, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல எப்படி சொல்லணும்னா, ப்ளீஸ் யூ கோ, ஐ வில் கம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீ போ, நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ப்ளீஸ். தயவுசெய்து நீ போ, நான் வருவேன். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தான் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரிடே நிறைய கான்வர்சேஷன் நம்ம மல்டிபிள் பிளேசஸில் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதை கரெக்டாக தான் பேசுகிறோமா அப்படின்றது நம்ம முக்கியம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி பேசுகிறோம். ஓகேங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம அட்லீஸ்ட் ட்ரை டு ஸ்பீக் கண்டினியூஸ்லி வித் இங்கிலீஷ். ஓகேங்களா, இங்கிலீஷ்லேயே தான் நம்ம பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ப்ரிப்போசிஷன்லாம் செகண்ட் பார்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் தான் முக்கியம். அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது நம்ம பேசணும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் யூ கோ, ஐ வில் கம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். ஓகேங்களா, தேர்ட் ஒன் பார்க்கலாம். நான் உன்னை பார்த்த உடனே கண்டுபிடித்து விட்டேன், நீ என்னுடைய நண்பன் என்று. ஓகேங்களா, அவன் பார்த்த உடனே கேட்பாங்க, எனக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் நம்ம எப்படி சொல்லணும்னா, நான் உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படின்னா as soon as அப்படின்னா உடனே. தமிழில் as soon as அப்படின்னா உடனே. ஐ சா யூ அப்படின்னா நான் உன்னை பார்த்த உடனே. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். as soon as அப்படின்றது உடனே. ஐ சா யூ அப்படின்னா நான் பார்த்தேன், நான் உன்னை பார்த்த உடனே. ஓகேங்களா, ஃபவுண்ட் அவுட் அப்படின்னா நான் கண்டுபிடித்து விட்டேன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா, நீ என்னுடைய நண்பன் என்று நான் பார்த்த உடனே கண்டுபிடித்து விட்டேன். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நான் உங்களுக்கு சின்ன பசங்க சொல்கிற மாதிரி சொல்லித்தரேன். அதனால தான் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் சூன் ஆஸ் ஐ சா யூ, ஐ ஃபைண்ட் அவுட் தட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா, தட்டுன்றது என் நண்பன் என்று அந்த இடத்துல நம்ம தட் யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். நானும் என் நண்பனும் நீண்ட நேரமாக பேசி கொண்டு இருந்தோம். ஓகேங்களா, அவனை நம்ம அது கண்டுபிடிச்சிட்டோன்னே நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறோம். நானும் என் நண்பனும் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டே இருந்தோம். ஓகேங்களா, இது பாஸ்ட்டில் கண்டினியூஸாக நடக்குது. ஓகேங்களா, மை ஃப்ரெண்ட், நானும் என் நண்பனும் அப்படி ரெண்டு சப்ஜெக்ட் வர இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம நம்மளோட கொலீக்ஸோ யாரான கூட இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எப்படின்னா மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ அப்படி தான் சொல்லணும். ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் அப்படி சொல்லவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்மளோட முன்னாடி இருக்கவங்களாம் தரணும். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹேட் பீன் டாக்கிங் ஃபார் எ லாங் டைம். ஓகேங்களா, ஹேட் பீன் டாக்கிங் அப்படின்றது பர்ஃபெக்ட். ஓகேங்களா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அதை நான் எடுக்கிறப்ப சொல்லித்தரேன். ஓகேங்களா, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஹேட் பீன் டாக்கிங் ஃபார் எ லாங் டைம். ஓகேங்களா,
கான்செப்ட் ஈஸியாக இருக்கா பாருங்கள். 5th ஒன் பார்க்கலாம். அவன் என்னை பார்த்து கேட்டான், நீ எங்கே வேலை பார்க்கிறாய் என்று. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் கேட்போம் பார்த்தீங்களா, நீ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம கேட்கணும். அவன் என்னை பார்த்து கேட்டான், அது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா, ஹீ லுக்ட் அட் மீ அண்ட் ஆஸ்க்டு. ஏன்னா அந்த 2 சென்டென்ஸும் வந்து பாஸ்ட்லேயே நடக்குது. அவன் என்னை கேட்டான், என்னை பார்த்து, பார்க்குறதும் ஒரு வேலை, கேட்குறதும் ஒரு வேலை, ஆக்ஷன். ஓகேங்களா, 2 ஆக்ஷன் நடக்குது சேம் பாஸ்டில். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹீ லுக்ட் அட் மீ அண்ட் ஆஸ்க்டு. ஓகேங்களா, இல்லை மாற்றியும் சொல்லலாம், ஹீ ஆஸ்க்டு மீ, அவன் என்கிட்ட கேட்டான். ஓகேங்களா, என்னை பார்த்து அப்படின்னா லுக் அட் மீ, ரெண்டும் சேம் தான். லுக் அட் மீனும் சொல்லலாம், மாற்றியும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து பாஸ்டில் தான் நடக்குது. ஓகேங்களா, என்று அப்படின்னா தட்டு, வேர் டு யூ ஒர்க், நீ எங்கே வேலை பார்க்கிறாய் என்று. ஓகேங்களா, ஹீ லுக்ட் அட் மீ அண்ட் ஆஸ்க் தட் வேர் டு யூ ஒர்க். ஓகேங்களா, வேர் டு யூ ஒர்க், நீ எங்கே வேலை பார்க்கிறாய். ஓகேங்களா, 6th ஒன் பார்க்கலாம். நான் அவனிடம் சொன்னேன், அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறோம். அவன் நம்மக்கிட்ட கேட்டிருப்பான், நம்ம ரிப்ளை பண்ணுறோம், நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஓகே, நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவன் கேட்டது நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா, ஐ டோல்டு ஹிம். ஓகேங்களா, அவனுக்கு சொன்னேன், தட் ஐ ஒர்க் இன் எ ப்ரைவேட் கம்பெனி. ஓகேங்களா, என்று நான் வேலை பார்க்கிறேன் என்று அவங்ககிட்ட சொன்னேன். என்றுன்னு வர இடத்துலலாம் வந்து நம்ம தட் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தட் அப்படின்றது வந்து எந்த சென்டென்ஸில் நம்ம என்று அப்படின்னு முடிக்கிறோமோ அந்த சென்டென்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நான் என்று எங்கே முடிச்சிருக்கேன்னா, நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிறேன் சொல்கிற மாதிரி, வேலை பார்க்கிறேன் என்று அப்படின்னு சொல்கிற இடத்துல, அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து தட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, நான் அவனிடம் சொன்னேன் அப்படின்னா ஐ டோல்ட் ஹிம் that I work in a private company. ஓகேங்களா, I told him that I work in a private company. ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து டே பை டே கன்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th ஒன் பார்க்கலாம். அதற்கு அவன் என்னிடம் கேட்டான், நீ எவ்வளோ நாட்களாக உன் கம்பெனியில் வேலை பார்க்கிறாய் என்று. ஓகேங்களா, அதுக்கு அவன் கேட்டிருப்பான், நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருப்போம், நீ எத்தனை நாளாக அங்கே ஒர்க் பண்ணுற, எவ்வளோ நாட்களாக ஒர்க் பண்ணுறேன்னு கேட்பாங்கல்ல, அது எப்படி கேட்குறது அப்படின்னா தென். ஓகேங்களா, அதற்கு ஹீ ஹேஸ் டு மீ, அவன் என்கிட்ட கேட்டான், தட் என்று. ஓகேங்களா, ஹவு மெனி டேஸ் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங். ஓகேங்களா, கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஹவு மெனி அப்படின்றது WH கொஸ்டின். ஓகேங்களா, ஹவு மெனி டேஸ் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் இன் யுவர் கம்பெனி. ஓகேங்களா, அதற்கு அவன் என்கிட்ட கேட்டான், தென் ஹீ ஹேஸ் டு மீ தட். ஓகேங்களா, தட்டுனா என்று. ஓகேங்களா, தட்டு வந்து மேண்டேட்டரி கிடையாது. நான் வந்து என்று, நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் வந்து என்றுன்னு பேசுவோம், அந்த இடத்துல தட்டு வரும்னு சொல்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஹவு மெனி டேஸ் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் இன் யுவர் கம்பெனி. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து சாலிடாக கேட்கணும். நான் 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டு வருகிறேன். ஓகேங்களா, நான் 5 வருடமாக வேலை செய்து கொண்டு வருகிறேன். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 5 years. ஓகேங்களா, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஏற்கனவே ஒரு ஸ்லைடில் நான் பார்த்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, அது நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ இந்த கான்வர்சேஷனுக்கு இது மட்டும் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா ஒரு வேலை வந்து பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கும், கரண்ட்லேயும் வந்து நடந்திருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 5 years. ஒரு அமௌண்ட் ஆஃப் த டைம் ஆர் இயர்ஸ் ஆர் மந்த் நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து ஃபார் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது மேண்டேட்டரி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 5 years. ஓகேங்களா, கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தமாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக பேசிடலாம். 9th ஒன் பார்க்கலாம். நீ என்னவாக வேலை பார்க்கிறாய் என்று உன் கம்பெனியில். ஓகேங்களா, நீ என்னவா உன் கம்பெனியில் வேலை பார்க்குற சொல்லிட்டோம். நான் கம்பெனியில் வந்து இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க கேட்பாங்களே, நீ உன் கம்பெனியில் என்னவா இருக்க, ஒரு சூப்பர்வைசராக இருக்க, இல்லை இதுவாக இருக்க, மேனேஜராக இருக்கியா, இல்லை ஒர்க்கராக இருக்கிறையா கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஜாப் இன் யுவர் கம்பெனி. ஓகேங்களா, வாட் இஸ் யுவர் ஜாப் இன் யுவர் கம்பெனி. ஓகேங்களா, வாட் இஸ் யுவர் ஜாப் இன் யுவர் கம்பெனி. இது வந்து ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, உன்னோட ஸ்டேட்டஸை அவங்க கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஜாப் இன் யுவர் கம்பெனி. இல்லை இதை வந்து நம்ம ஆக்ஷனில் கேட்கணுன்னா, வாட் ஒர்க் டூ யூ டூ இன் யுவர் கம்பெனி. ஓகேங்களா, அப்படியும் கேட்கலாம். இது வந்து ஸ்டேட்டஸ்ன்றதுனால நம்ம ஸ்டேட்டஸாக வைக்கலாம், வாட் இஸ் யுவர் ஜாப் இன் யுவர் கம்பெனி. ஓகேங்களா, வாட் இஸ் யுவர் ஜாப் இன் யுவர் கம்பெனி.
ஓகே, நீ என்னவாக வேலை பார்க்கிறாய் உன் கம்பெனியில் அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து இப்படி தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 10வது பார்க்கலாம். நான் 5 வருடங்களாக ஆப்ரேட்டராக வேலை செய்கிறேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம நார்மல் ஒர்க் பண்ணுறப்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் ஆப்ரேட்டர் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து ஐ ஒர்க்ஸ் ஆஸ் ஏ ஆப்ரேட்டர் ஃபார் 5 இயர்ஸ். ஓகேங்களா? 5 வருடங்களாக வேலை செய்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு அமௌண்ட் ஆஃப் பீரியட் சொல்கிறப்போ நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். அது டைமாக இருக்கட்டும், 5 மணி நேரங்களாக, 5 வருடங்களாக. ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நான் வந்து ஃபார் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸு. ஸோ இதை வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரிக்ஸ் சொல்கிற பாருங்க. நான் 5 வருஷமாக வேலை செய்கிறேன். அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்குது. ஆனால் நம்மளோட ஒரு அக்குபேஷனை சொல்கிறப்போ, நம்மளோட டெசிக்னேஷனை சொல்கிறப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா ஐ ஒர்க் ஆஸ் ஏ ஆப்ரேட்டர், ஐ ஒர்க் ஆஸ் ஏ டீச்சர், இப்படி தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். ஓகேங்களா? மறக்கவே கூடாது. இது ரொம்ப பை ஹார்ட் பண்ணி வச்சுங்க. உனக்கு இந்த வேலை பிடித்திருக்கிறதா கேட்பாங்க பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டோம். உனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல எப்படி கேட்கணும் அப்படின்னா, டூ யூ லைக் திஸ் ஜாப்? உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? டூ யூ லைக் திஸ் ஜாப்? ஓகேங்களா? பிடித்து இருக்கிறதா அப்படின்னு கேட்குறதுல வந்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிடித்து இருக்கிறதா, வந்து இருக்கிறானா அப்படிலாம் கேட்போம் பார்த்தீங்களா? அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம இங்கே வந்து நம்மளோட டே பை டே ஆக்ஷனை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? அதனால் இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம கேட்குற கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் ஆன்சர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வந்து பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே டென்ஸ் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும்தான். ரெண்டுத்தையுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒர்க் மெத்தடை சொல்கிறப்போ, இதை சொல்கிறப்போ நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொன்னால் தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து கிராமட்டிக்கலாக இருக்காது. ஆனால் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? 12th பார்க்கலாம். ஆமாம், எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடித்திருக்கிறது. ஓகேங்களா? சேம் அதே தான். இங்கே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை தான் சொல்கிறோம். அது வந்து நம்ம டே பை டே ஆக்ஷன் தான். அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொல்லணும். ஆமாம் அப்படின்னா எஸ், எனக்கு என்னுடைய வேலை பிடித்திருக்கிறது. ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னா ரியலி அப்படின்னு போட்டுக்கலாம். ஐ ரியலி லைக் மை ஜாப். ஓகேங்களா? ஐ ரியலி லைக் மை ஜாப். எஸ், ஐ ரியலி லைக் மை ஜாப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் வந்து கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணும் பொழுது நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம். ஓகேங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் உடனே ரீப்ளேவும் பண்ணுவேன். எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க சொல்லிட்டு. சரிங்களா? அந்த இடத்துல வந்து நான் கம்பல்சரி அந்த டைம்லேயே உங்களுக்கு கரெக்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இல்லை நீங்கள் 2-3 சென்டென்ஸ் எனக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எஸ் அல்லது இஎஸ் சேர்க்காம நீங்கள் ஆன்சர் எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா எல்லாம் நான் செக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து கிராமட்டிக் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ தான் போட்டு நான் உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் இதுக்கு சொல்கிற சென்டென்ஸ்லேயும் வந்து நீங்கள் எதனா எனக்கு எரர் பண்ணிங்களேன்னா நான் அதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காகவே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஸ்லைடு ஒன்று எடுப்பேன். அது உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதனால தான் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து தயங்காதீங்க. ஓகேங்களா? அதுலேயே உங்களுக்கு எதனா மிஸ்டேக் இருந்தால் நான் அப்பயே உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் உடனே வந்து ரீப்ளே பண்ணிவிடுவேன். அப்படியே வந்து அதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு கரெக்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. எனக்கு தேவையானது ஒரே ஒன்று, நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணணும். உங்களோட டே பை டே ஆக்டிவிட்டியில் சஸ்டெயின் பண்ணி உங்களோட லாங்குவேஜை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ப்ராக்டிக்ஸ் வேணும். அந்த ப்ராக்டிக்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பார்க்கலாம். உனக்கு உன்னுடைய வேலை பிடிக்குமா கேட்பேன் பார்த்தீங்களா? உனக்கும் வேலை பிடிக்குமா? ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். ஒரு வந்து கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எண்ட் ஆஃப் த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு அப்படின்னு தொணக்காலோடு முடிஞ்சால் அங்கே WH வராது. ஓகேங்களா? அது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கா பாஸ்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான மாடல் போட்டு நம்ம போயினே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்ம WH யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? நான் WH எடுக்கிறேன். அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்கிறேன். WH வந்து அதோட மீனிங் எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு எடுக்கிறேன்.
நம்ம அதுக்கப்புறம் ஈஸியாக கொஷின் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக பேசிட்டு போயினே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கொஷின் பண்ணுறப்போ WH எங்கே வரும் வராது நம்மளுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு கான்செப்ட். ஓகேங்களா? பிடிக்குமா அப்படின்னு வந்தால் அங்கே WH வராது. அங்கே எப்படி வரும் மாடல் வேர்ப்ஸ், எந்த பாஸ்ட் மாடல் வேர்ப்ஸ் வருமா ப்ரெசன்ட் மாடல் வேர்ப்ஸ் வருமானு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவள் என்னவாக வேலை பார்க்கிறாள். ஓகேங்களா? இது வந்து அவங்களோட ஜாபை சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி மாடல் வேர்ப்ஸ் போடுங்க. அவர்கள் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறார்கள். ஓகேங்களா? அவர்கள் ஆசிரியர்களாக வேலை பார்க்கிறார்கள். ஓகேங்களா? இந்த 3மே வந்து எப்படி வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் சென்டென்ஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு மேக் பண்ணி எனக்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் அந்த ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டீச்சராக நான் இருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ சென்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா டே பை டே வந்து நம்ம ஒரு ட்ரிக்ஸாக சொல்கிறோம். ஸோ அது உங்களோட டே பை டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ அது யூட்டிலைஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வின் பண்ண முடியும் இந்த உலகத்தில். ஓகேங்களா? இது வந்து காம்படிஷன் நிறைந்த உலகம். அதனால் வந்து தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.